உயிருடன் கலந்த எனது தாய்மொழியாம் மண்ணை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை என்னை கொடுத்து சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னடா இவ பேச்சு போட்டிக்கு வந்துட்டு பாட்டு பாருன்னு பாக்குறீங்க? ஆமாங்க, நம்ம நிலைமை அப்படிதாங்க இருக்கு. நான் இப்பொழுது சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு என்ற தலைப்பில் முத்தான கருத்துக்களை உங்களிடம் சிதற வந்துள்ளேன். வெட்டப்பட்டவர்களால் வெப்பமானது பூமி பங்கே, துடி மழையும் அணைக்கவில்லை துயருண்ட விளைநிலத்தை, நெகிழி குப்பைகளால் பலியாகும் வனவிலங்கு, ஓசோனின் ஓட்டையிட்டு ஓயவில்லை மண்ணில் மாசோட்டம், மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நிலர் பாடம் உடையத அரண் என்றார் திருவள்ளுவர். ஆகவே நாம் இயற்கையை பேணி பாதுகாத்தால் மட்டுமே பூமியையும் அதில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும். நாட்டின் தூய்மை நமக்கெல்லாம் பெருமை என்ற பொன்மொழிக்கேற்ப நம் வீட்டையும் சுற்றுவட்டத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டின் வாசலில் தரும் ஓரங்களில் அன்று இணைத்த இடங்களில் எல்லாம் குப்பைகளை கொட்டுவது, பழம் சிறுநீர் கழிப்பது, எச்சில் துப்புவது போன்றவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். நெகிழி பொருட்கள், மக்காத பொருட்கள், ரசாயன பொருட்களால் நிலம் மானது மாசடைகின்றது. இதனால் அழிவது இயற்கை மட்டுமல்ல, நம் மனித வாழ்க்கையும் தான். நீரும் சமையாது உலகு என்றார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட நீர் நிலைகளில் துணி துவைத்தல், கால்நடைகளை குளிப்பாட்டுதல், தொழிற்சாலை கழிவுகளை கலத்தல் போன்ற செயல்களால் நீரானது மாசடைகின்றது. இதனால் இப்பொழுது குடிநீரை கூட காசு கொடுத்துதான் வாங்கும் நிலை வளர்ந்து வருகிறது. காற்று மாசுபடுதல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. வாகனங்களும் தொழிற்சாலை விடும் நச்சு புகைகள் வாயு மண்டலத்தில் கலந்து அமிலமலை, ஓசோனின் ஓட்டை போன்றவற்றை ஏற்படுத்தி உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது. பசுமையான பூமி மனிதனுக்கு தரும் சிறந்த வாழ்க்கை என்ற பொன்மொழிக்கேற்ப நாம் மரம் நடுவது, காடுகள் வளர்ப்பது, நெகிழ்பொருட்களை தவிர்ப்பது, இயற்கை உரங்களை பயன்படுத்துவது, உயிர்மூட்டி மின்சாரத்தை சிக்கனப்படுத்துவது, பொது போக்குவரத்தையும் மிதி வண்டியையும் நடைப்பயணத்தையும் பயன்படுத்துவது, மற்றும் மட்காத குப்பைகளை தரம் பிரிப்பது, துணிப்பையை பயன்படுத்துவது, மழை நீரை வீணாக்காமல் சேமிப்பது போன்ற செயல்களை நாம் செய்தால் மட்டுமே தான் சட்ட சுற்றுச்சூழலை உருவாக்கி நம் வருங்கால சந்ததியினருக்கு அழகான தூய்மையான பூமியை பரிசளிக்க முடியும். இனியாவது திருந்துவோம், இயற்கையை பாதுகாப்போம். நீர், நிலம், காற்று உன் நண்பர்களாக மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மசில்லாம காக்க வேண்டுமே. இயற்கையை நேசிப்போம், மாசற்ற உலகை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.